தொழில் நகரம் என்றழைக்கப்படும் ஓசூரை உள்ளடக்கிய கிருஷ்ணகிரி தொகுதியின் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடும் திரு சி நரசிம்மன் அவர்கள். தொழிலதிபரான திரு நரசிம்மன் முன்னாள் கிருஷ்ணகிரி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் 1996 முதல் 98 வரை சிறப்பாக பதவி வகித்தவர். 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவில் இணைந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளராகவும் பதவி வகித்து வரும் மிகுந்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். கிருஷ்ணகிரி தொகுதியில் மோடியின் சாதனைகள். ரூபாய் 300 கோடி செலவில் ஓசூரில் ரயில்வே சரக்கு முனையம் அமைக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் அரசு. இதன் மூலம் சரக்குகளை எளிதில் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல இயலும். ரூபாய் 1250 கோடி செலவில் 148.3 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிருஷ்ணகிரி வாலாஜாபேட்டை சாலையை அமைத்துள்ளது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் அரசு. மேலும் ரூபாய் 562 கோடி செலவில் 176.51 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையையும் அமைத்துள்ளது. ஆனால் திமுகவோ தங்கள் ஆட்சி அமைந்ததும் கோவை, நெல்லை, திருச்சி, கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் மேம்பட்ட சிறப்பு மருத்துவமனைகள் நிறுவப்பட்டு 3 ஆண்டுகளில் மருத்துவமனைகள் செயல்படத் தொடங்கும் என அளித்த உறுதிமொழியை இதுவரை நிறைவேற்றவில்லை. பாசன பகுதிகளை விரிவுபடுத்த கிருஷ்ணகிரி படேதலாப் ஏரியை சுற்றியுள்ள ஏரிகளுடன் இணைக்க கால்வாய்கள் அமைக்கப்படும் என திமுக உறுதியளித்தது. ஆனால் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. தன்னை கிருஷ்ணகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில் பாதை அமைக்க முயற்சி எடுப்பதாகவும் ஒசூரில் விமான நிலையத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதாகவும் உறுதியளித்துள்ளார் திரு நரசிம்மன் அவர்கள். ஆனால் கிருஷ்ணகிரியின் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் தற்போதைய MP செல்லக்குமாரோ தன்னை தேர்ந்தெடுத்தால் 100 நாட்களில் தொகுதிக்கு புதிய ரயில் கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வழியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியை சம்பல்பள்ளம் பகுதிக்கு மாற்றுவதாக அளித்த உறுதிமொழியையும் நிறைவேற்றாததோடு தொகுதிக்கும் வருவதில்லை. எனவே 3000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் மற்றும் 600க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்கள் இயங்கும் தொழில் நகரத்தை கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி தொகுதிக்கு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், மேலும் தொழிற்சாலைகளை கொண்டு வரவும் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையில் மீண்டும் அமைய உள்ள அரசில் கிருஷ்ணகிரி தொகுதியும் இணைவதே சிறந்தது. கிருஷ்ணகிரியின் தொழில் வளர்ச்சிக்கு வாக்களிப்போம் தாமரைக்கு.